அஜித் குமார் அவர்கள் கார் ரேஸ்ல கொஞ்சம் பிஸியா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய அடுத்த பட ஷூட்கான நியூஸும் பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரனுடைய டைரக்ஷன்ல குட் பை டக்லி படத்துக்கு அப்புறமா அஜித் சார் எந்த படத்துல கமிட் ஆயிருக்காரு, யார் அந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. இதுக்கிடையில பல இயக்குனர்களோட பெயர் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆனாலும் அஜித் சாரோடைய அடுத்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் தான் பண்ண போறாரு அப்படின்னு பலரும் பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் தெலுங்கு இயக்குனர் வெங்கி அட்லோரி, இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ் இவங்களும் அஜித் சாருக்கு ஸ்கிரிப்ட் ஒன்று நரேட் பண்ணியிருக்காங்க. AK-64 இந்த வருஷம் நவம்பர் மாசம் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வருஷம் ஏப்ரல் இல்லைன்னா மே மாசம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம அஜித் சாரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அஜித் சாரோடைய ரேசிங் டீம் GT4 யூரோப்பியன் சீரிஸ்ல கலந்துட்டு இருக்காங்க. அங்க இருந்து அஜித் சார் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கார் ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா நீங்க திரும்ப கார் ஓட்ட வரும்போது உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு, என்னுடைய விபத்துகள்லாம் ரொம்ப ரொம்ப பெருசு, அதுல இருந்து திரும்பவும் நான் கார் ஓட்ட வரேன் அப்படின்னா அதுக்கு என்னோட கமிட்மெண்ட் தான் காரணம், அதெல்லாம் நான் எப்பவுமே பெருமையா சொல்லிக்க மாட்டேன், நான் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி என்னோட கார் ரெடி ஆயிட்டா நானும் ரெடி ஆயிடுவேன், என்னால முடியல அப்படின்லாம் நான் தள்ளி போடவே மாட்டேன், அதுதான் நான் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் மேல வச்சிருக்க கமிட்மெண்ட்டும் லவ்வுக்கும் காரணம். அதே மாதிரி தான் என்னோட படத்துலயும் ஸ்டண்ட் சீன்லாம் நடிக்கும்போது எனக்கு என்னதான் அடி போட்டாலும் சரி டேக் ஓகே அப்படின்னு கேட்டா நான் திரும்பவும் நடிக்க போயிடுவேன். அந்த பஞ்சுவாலிட்டி ஒருபோதும் என்னை சினிமால இருந்து வெளியேற அனுமதிக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் சினிமாக்கு வரும்போது என்னோட குடும்பத்தினர் யாருமே சினிமால இருந்தது கிடையாது. அதே நேரம் எனக்கு வெளியிருந்து வர நடிகர், சினிமாக்குள்ளே இருக்க நடிகர், நெப்போட்டிசம் போன்ற விஷயங்கள்ல எனக்கு நம்பிக்கை கிடையாது. எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். எனக்கு கிடைக்கிற வாய்ப்பை நான் எப்பவுமே தவற விட மாட்டேன். என்னோட சினிமா கரியர் ஸ்டார்டிங்ல தமிழ் உச்சரிப்புக்காக நிறைய விமர்சனங்களை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி என்னுடைய பலவீனத்தை எதையுமே நான் உதாசீனப்படுத்தாம ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை நான் சரி பண்ணியிருக்கேன். அதோட பலன்கள் தான் உங்க எல்லாருக்குமே இப்ப தெரியுது. கார் ரேஸ்லயும் சினிமா மாதிரி தான் நிறைய ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பா இருக்கும். பொதுவாவே என்னை பத்தி யார் என்ன சொன்னாலும் நான் அது எதுக்குமே கவலைப்பட மாட்டேன். எப்பவுமே நான் என்னுடைய ஓன் டேர்ம்ஸ்ல தான் நான் வின்னரா இருப்பேன். மத்தவங்க என்ன சொல்றாங்கன்றத வச்சு நான் என்னை எப்பவுமே மாத்திக்க மாட்டேன். எனக்கு இப்போ 54 வயசு ஆகுது. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கார் ரேஸை விடாம தொடர்றதுக்கு முயற்சி பண்ணுவேன். அந்த கடவுளோட அருளால என்னோட உடல்நிலை நல்லா இருக்கு. என்னோட குடும்பத்தோட உதவியால நான் எப்பவுமே நல்லா தான் இருக்கேன். சில கார் ரேசர்ஸ் எல்லாருமே 60 வயசுலயுமே கார் ரேஸ்ல இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். அதே மாதிரி தான் நானும் இருக்க விரும்புறேன். நானுமே ஒரு சாதனையாளரா இருக்க தான் முயற்சி பண்றேன். இது என்னோட காலம், பின்வாங்குற பேச்சே கிடையாது. எனக்கான நேரம் வரும்போது நான் திரும்பி பார்த்தா என்னோட முயற்சியை நினைச்சு நான் ரொம்பவும் சந்தோஷப்பட்டுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம அஜித் சார் அவர்கள். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.